ஆக்சுவலி எல்லாரும் கமர்ஷியல் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவாங்க. எனக்கும் இருக்கு. பட் தெரியல எனக்கு இந்த மாரி வித்தியாசமா வரும். ஆம், ஒரு மாரி கலாய்க்கிற ஜோன்லயே இருப்பாங்க எனக்கு. அது எப்படின்னா, டாடா டைரக்டர் இருக்காருல்ல, கணேஷ் கணேஷ் பாபு. அவர் வந்து ஒரு பார்ட் லிமிட் பண்ணா அவர் தான் அந்த டைரக்டர்ன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன பல்ஸ்ல வந்து எனக்கு கதை சொல்றாங்கன்ட்டு. அவர் அவர் கதை சொன்னாரு. சாரி பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிட்டே இருக்கும்போது, "என்னைக்கா இருந்தாலும் உங்கள வச்சு ஒரு படம் எடுப்பேன்" அப்படின்னாரு. எப்போ நல்ல கதை இருந்தா பண்ணிக்கலாம் அப்படின்னு டெஃபினட்டா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படமா? ஃபர்ஸ்ட் படம் நான் ஆல்ரெடி படம் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. என்ன படம் பண்ணீங்கன்னா, டாடா படம். அப்படியா? அப்ப எனக்கு ஏதோ கதை நான் கதை அவரு வந்து எனக்கு சொல்லியிருக்காரு. அது சொன்னது வந்துட்டு நான் இது வேணாம் வேற மாரி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஓகே. அந்த ஷார்ட்டா சொல்றேன். அது முடிச்சுட்டு வந்து நீ அந்த எந்த ஒரு ஹாரருக்கு சொல்லியிருக்காரு. ஹாரர் வந்து எனக்கு சொல்லியிருக்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். வெளில போயிட்டு டாடா மட்டும் ஏன் எனக்கு சொல்லல அப்டின்னேன். டாடா பெரிய ஹிட். அது ஏன் நீ வந்து எனக்கு சொல்லல? ஐய்யய்ய! உங்களெல்லாம் நாங்க சோகமா அழுதுகிட்டே பையனுக்காக ஓடி ஆடி அதெல்லாம் எங்களால பார்க்க நீங்க ஸ்க்ரீன்ல வந்தா கலகலன்னு எல்லாரும் சிரிக்க வைக்கிட்டு சிரிக்க வச்சுட்டு இருக்கணும். இல்லன்னா வந்து பொண்ணுங்கள கலாய்ச்சுட்டு அந்த மாரி இருந்தா தான் பிடிக்குமா? நான் அப்டி ஷாக் ஆயிட்டேன். அப்ப நான் இனிமேல் சென்டிமென்ட்டே பண்ண முடியாதா? அப்டின்ட்டு. அப்படிலாம் எங்களால பார்க்க முடியாது ப்ரோ உங்கள அப்படின்றாங்க. ஸோ எல்லாருமே காமன் வெளியில எங்க போனாலுமே வந்துட்டு, "என்னப்பா சீரியஸா ஒரு படம் பண்ணியிருக்கேன்." சிம்பு சொன்னாரு. ராணம் பார்த்து ஃபோன் அடிச்சாரு. இந்த மாரி வந்து இந்த த்ரில்லர் ஸ்கிரிப்ட்ஸு, அப்புறம் கருத்து சொல்றது, இந்த மாரி சீரியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. காமெடி பண்றதுக்கு ஆள் கிடையாது. நான் எப்பயாவது ரொம்ப லோவா இருந்தா வந்துட்டு, உன் படம்லாம் போட்டு பார்ப்பேன். தயவு செய்து நீ காமெடி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. அந்த மீட்ல யாருமே இல்ல. அதுவும் வந்து எ எனக்கு வந்து உன்ன பார்த்தாலே சிரிப்பு வருது. நீ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு.